ஃபயர் அண்ட் ஆஷ்ல சூப்பராக என்டர்டெய்னிங்காக செம்ம பேக்கேஜாக கொடுத்துருக்கு. ஆனாலும் இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, ஜேம்ஸ் கேமரூனோட ட்ரீம் ப்ராஜெக்டான அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படம் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தில் என்னென்னலாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். 3D இன்னும் பெட்டராக இருக்குது. ஆர்கெஸ்ட்ரா சொல்லவே தேவையில்ல. அதுவும் இல்லாமல் விஷுவல்ஸ்லாம் செம்ம ஸ்டன்னிங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளோட ஃபேவரட் கேரக்டர்ஸ் ஜேக் சல்லி, நெட்டேரி, மைல்ஸ் இவங்களோட கேரக்டர்ஸ்லாம் எவ்வளோ முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த படத்தில் ரொம்பவே தெளிவாக இருக்குது. ஏற்கனவே ஜேம்ஸ் கேமரூனும் எஸ்எஸ் ராஜமௌலியும் அவங்க இன்டர்வியூவில் ஜேக் சல்லியோட மாரல்ஸே அவரோட மாரல்ஸை வச்சுக்கிட்டு என்னென்ன மாதிரியான டெசிஷன்லாம் எடுக்கிறாரு அப்படின்னு டீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஜேக் சல்லியோட மாரல்ஸ் எல்லாமே இந்த கதையில் எவ்வளோ இம்பேக்ட் பண்ணுது, மைல்ஸோட மாரல்ஸு எப்படி இம்பேக்ட் பண்ணுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ்ல சூப்பராகவே சொல்லியிருக்காங்க. செம்மையாகவும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே இமோஷ்னலாக இருக்குது இந்த மூவி. நிறைய டைலாக் ஓரியன்ட் சீன்ஸ் இருந்தாலும் அதை மிஞ்சுற அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தெறிக்க இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று, செகண்ட் ஹாஃபில் பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று அப்படின்னு நிறைய வச்சுருக்காங்க. வே ஆஃப் வாட்டரில் நாவி மக்கள் எப்படி நீரோட உறவாடுறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. மாதிரி இதில் ஃபயர் பீப்புளுக்கு அந்த மாதிரி கனெக்ட் சொல்லியிருப்பாங்க அப்படின்றது தான் என் எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் அதை பெருசாக சொல்லலை. அது ஒரு சின்ன விஷயமா சொல்லி அவங்கள ஒரு ஆன்டகனிஸ்ட் கேரக்டராக அவங்க இனத்து மேலேயே கோவமாக, அவங்க கடவுள் ஈவா மேலேயே கோவமாக இருக்கிற ஒரு கூட்டமாக காமிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த ஸ்கை பீப்புள்னு சொல்லப்படுற மனுஷங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த நாவி மக்களை என்னென்னலாம் பாடுபடுத்துகிறாங்க அப்படின்றத ஃபயர் அண்ட் ஆஷ்ல சூப்பராக என்டர்டெய்னிங்காக செம்ம பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இப்படி தோருக் மக்டூன்னு ஒரு பெரிய கேரக்டர் வந்துச்சு. செகண்ட் பார்ட்டில் வே ஆஃப் த வாட்டர்னு சொல்லி இந்த தண்ணியோட நாவி மக்கள் எவ்வளோ அழகாக இயல்பாக இருக்காங்க அப்படின்னு இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இல்லை. அதாவது இப்போது 2009 அவதார் வரும்போது என்ன மாதிரியான ஒரு புது வேர்ல்டு காமிச்சிருக்காங்க, இதுக்குள்ளே இப்படிலாம் மக்கள் இருக்காங்க, இதுக்குள்ளே இந்த மாதிரி ட்ரைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு பிரமிப்பை கொடுத்த அவதார் ஃப்ரான்ச்சைஸ் ஃபயர் அண்ட் ஆஷ்ல அந்த மாதிரி ஒரு பிரமிப்பை கொடுத்துருக்கா, இல்லை புதுசாக ஏதாவது சொல்லியிருக்கா, இல்லை சர்ப்ரைசிங்காக ஏதாவது சொல்லியிருக்கான்னா கண்டிப்பாக இல்லை தான். கதை அதே இடத்துல நிற்குது. மோஸ்ட் ஸ்கை பீப்புள், அதாவது மனுஷங்க அவனுங்க பிட்ரே பண்ண ஜேக் சல்லியை பிடிக்கிறது தான் இந்த பார்ட்லேயும் குறிக்கோளாக இருக்குது. அதையும் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தப்பிக்கிற மாதிரி ஸ்பாய்லர் சொல்ல விரும்பல. பட் இதே தான் விஷயமா இருக்கே தவிர்த்து கதையில் புதுசாக ஏதாவது சொன்னாங்களான்னா, கதையில் வித்தியாசமாக சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக இல்லை. படம் ஒர்த் ஃபார் த மணி, செம்ம என்டர்டெய்னிங்காக செம்ம பேக்கேஜாக சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் ஏதாவது ஒரு புதுசாக வேணும் இல்லை. அவதார்ன்றது பெரிய ஃப்ரான்ச்சைஸில் ஸ்டார் வார்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸாக அவதார் வரணுன்றது தான் அவதார் ஃபேன்ஸோட என்னோட ஆசையும். ஆனால் இது புது விஷயங்கள் நிறைய இனோவேட்டிவாக இல்லாததுனால, புது விஷயங்கள் அவ்வளோவா இல்லாததுனால உங்களுக்கு இந்த ரிப்பீட் வாட்ச் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குமே தவிர்த்து படம் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ போய் தியேட்டரில் போய் பாருங்கள். முடிஞ்சால் ஐமேக்ஸில் புக் பண்ணி பாருங்கள்.